ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் எழுந்து உடனே வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பக்கத்தில் ஒரு தெரிஞ்சவங்களோட கிரகப்பிரவேசம், அதுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி இன்றைக்கி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை கட் பண்ணி வச்சுட்டு மதியம் லன்ச் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இது எங்கள் அக்கா ஊரில் இருந்து கத்திரிக்காய், பச்சை மிளகாய், நெல்லிக்காய் இதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் பசங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. பொரி எங்கள் ஊரில் பொரி நல்லாயிருக்கும், அதனால் வாங்கி கொடுத்து விடுவாங்க. நான் கத்திரிக்காய் இந்த மாதிரி தான், எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் நான் செய்வேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி, கொஞ்சம் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். ஒரு மண்சட்டியில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயை நம்ம ஒரு கத்திரிக்காயை 4 பீஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஊற்றி ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னாக்கா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் சாதமோ களியோ வச்சு சாப்பிட்லாம், வேறு எதுக்கும் நல்லா இருக்காது. இப்போ நான் மதியம் லஞ்சுன்றதுனால சாதம் வச்சுருக்கேன். சாதமும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருதுனாக்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.